சற்றுமுன் வெளியான தகவல். தமிழக அரசியலில் கடந்த 48 மணி நேரமாக நீடித்து வரும் இழுபறி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை மிகுந்த மனவேதனையில் ஆழ்த்தியுள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியான அன்று இருந்த அந்த உற்சாகம் தற்போது அவர் முகத்தில் மருந்துக்கும் இல்லை. ஏனென்றால் கோட்டையை நோக்கி பாய துடித்த விஜய் இப்போது பனையூர் இல்லத்தில் தனிமையில் முடங்கியிருப்பதாக தகவல்கள் கசிகின்றன. இதை பற்றி முழுமையான தகவல் இங்கே பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 108 இடங்களை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்த போது தமிழகத்தின் அடுத்த முதல்வர் விஜய்தான் என்ற முழக்கம் விண்ணை பிழைந்தது. ஆனால் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் அவருக்கு சாதகமாக அமையவில்லை. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு இருந்தும் மெஜாரிட்டிக்கு தேவையான 118 இடங்களை எட்ட இன்னும் 6 இடங்கள் தேவைப்படுகிறது. இதனால் திமுக கூட்டணியில் உள்ள இடதுசாரிகள் மற்றும் விசிக தலைவர்கள் விஜய்க்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டாலும் அவர்கள் நேரில் வந்து ஆதரவு கடிதம் கொடுக்க தயங்குவது விஜயை நிலைகுலைய வைத்துள்ளது. இதனால் விஜய்க்கு ஆதரவுதான், ஆனால் அது ஆளுநருக்கு எதிரான மோதலால்தானே தவிர ஆட்சி அமைக்க இல்லை என்பதில் சிவிக கம்யூனிஸ்ட்கள் உறுதியாக உள்ளது. ஆட்சி அமைக்க வரமாட்டோம் என்ற கூட்டணி கட்சிகளின் இரட்டை நிலைப்பாடு விஜயின் நம்பிக்கையை மெல்ல மெல்ல குறைத்து வருகிறது. கைவிட்ட ஆளுநர் பறிபோன கான்வாய், அதாவது ஆளுநர் RV சார்லெகர் 2 முறை சந்திக்க வாய்ப்பளித்தும் மெஜாரிட்டியை நிரூபிக்கும் கடிதங்கள் இல்லாமல் உங்களை அழைக்க முடியாது என்று கராராக கூறிவிட்டார். இது விஜய்க்கு விழுந்த முதல் அடி என்றால் அடுத்த அடி இன்னும் மோசமாக இருந்தது. அது என்னவென்றால் முதல்வர் பதவிக்கு மிக அருகில் இருந்த விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த ஜெட் பிளஸ் பாதுகாப்பு மற்றும் கார் கான்வாய் வசதிகள் திடீரென திரும்ப பெறப்பட்டுள்ளது. அதே சமயம் நேற்று முதல் நாளில் இரவு வரை சைரன் ஒளியோடு பனையூரை சுற்றி வந்த பாதுகாப்பு வாகனங்கள் இன்று காலை அங்கிருந்து அகற்றப்பட்டது. ஒரு குழந்தையிடமிருந்து மிட்டாயை பிடுங்குவது போல அதிகாரம் கைக்கு வரும் முன்னே அதை அரசு நிர்வாகம் பறித்து கொண்டது விஜயை மிகவும் காயப்படுத்தியுள்ளது. இதனால் தாவேக்காவினர் பெரும் சோகத்தில் இருக்கிறார்கள். தற்போது தனது இல்லத்தில் மிக நெருங்கிய நண்பர்களுடன் மற்றும் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ள விஜய் யாரிடமும் முகம் கொடுத்து பேசக்கூட விருப்பமில்லாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் முக்கிய கட்சி நிர்வாகிகள் கூட்டணி வந்துவிடும் என்று சொன்னால் இதையே திருப்பி சொல்லாதீங்க என்று கோபப்படுத்துகிறாராம் விஜய். தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்ன பதில் சொல்வது என்ற தவிப்பு அவர் முகத்தில் அப்பட்டமாக தெரிகிறது. ஆனாலும் மெஜாரிட்டி மக்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லையே. எல்லாம் கைக்கு வந்த பிறகு நூலிலையில் நழுவி செல்வதை பார்க்கும்போது யாருக்குமே மனம் வலிக்கத்தான் செய்யும். இதில் விஜய் தற்போது ஒருவித மனசோர்வில் இருக்கிறார் என்கிறார்கள் கட்சி நிர்வாகிகள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தமிழக அரசியலில் நிலவும் இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ் மற்றும் திரைமுறைவு பேச்சுவார்த்தைகள் விஜய்க்கு புதிய அனுபவமாக இருந்தாலும் அது அவருக்கு தந்திருக்கும் வலி மிக அதிகம் என்று சொல்லப்படுகிறார்கள். அதே சமயம் விஜய் மீண்டும் எழுந்து வருவாரா அல்லது இந்த அரசியல் சதுரங்கத்தில் அமைதியாகி விடுவாரா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். தற்போது வரை பனையூரில் மௌனம் மட்டுமே எஞ்சி இருக்கிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இன்னொரு செய்தி,
அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்கள் கடந்தும் புதிய அரசு அமைப்பதில் நீடிக்கும் இழுபறி மாநிலத்தையே ஒருவித அரசியல் நிச்சயமற்ற தன்மைக்குள் தள்ளியுள்ளது. இதனால் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் நம்பர் 118ஐ எட்ட எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 107 இடங்களை வைத்துள்ள விஜய் காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்தார். ஆனால் தவிக சபாநாயகர் இல்லாமல் 111 இடங்கள் மட்டுமே உள்ள நிலையில் பெரும்பான்மைக்கு தேவையான மேலும் 7 இடங்களை எவ்வாறு நிரப்பப் போகிறீர்கள் என்ற ஆளுநரின் கேள்விக்கு தவிக தரப்பில் தெளிவான பதில் அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான போதிய ஆதரவு ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என கூறி ஆளுநர் மாளிகை விஜயின் கோரிக்கையை 2வது முறையும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் மறுபுறம் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத திருப்பமாக 59 இடங்களை பெற்றுள்ள திமுகவும் 47 இடங்களை பெற்றுள்ள அதிமுகவும் இணைந்து செயல்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கசிகிறது. ஒருவேளை திமுக மற்றும் அதிமுகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்தால் அந்த பணியின் பலம் 106ஆக மாறும். இவர்களுடன் விசிக 2, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4, IUML 2 மற்றும் தேமுதிக 1 இணைந்தாலும் மொத்த பலம் 115 மட்டுமே வருகிறது. இதில் பாமக சேர்ந்தால் விசிக வெளியேறும். பாஜக வர முடியாது, காங்கிரஸ் வர முடியாது. இத்தகைய சூழலில் எந்த அணியும் 118 என்ற இலக்கை தொட முடியாததால் ஆளுநர் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார். இது தவிக தொண்டர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் வசம் இப்போது 106 மற்றும் 5 காங்கிரஸ், மொத்தம் 111. தேவைப்படும் இடங்கள் 7. விசிக, CPI, CPM ஆதரவு அளிக்க யோசிப்பு. பாமக 4 வாய்ப்பு இல்லை. விஜயின் அடுத்த கட்டம் என்னவென்றால் தனி பெரும் கட்சி என்ற அடிப்படையில் முதலில் எங்களை ஆட்சி அமைக்க அளிக்க வேண்டும், பிறகு நாங்கள் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் என்ற வாதத்தை தவிக முன்வைக்க உள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த புதிய அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.